குட் மார்னிங் டு எவ்ரிபடி. யூக்ளிடின் வகுத்தல் முறை மீப்போவா காண்க. இப்போ இந்த சம்மை வாசிக்கிறேன், கவனிங்க. 1230 மற்றும் 1926 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 12ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம வகுக்கும் பொழுது மீதி 12 வருதான். அதனுடைய பெரிய எண் கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு. இப்போ முதல்ல 1230 12ஆல் வகுத்துடணும். 12ஆல் கழிக்கணும். கழிச்சா 1218. அதுக்கப்புறம் 1926 12ஆல் கழிக்கிறோம். கழிக்கும் பொழுது 1914 வருது. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் நம்ம மிகப்பெரிய எண்ணை கேட்டிருக்காங்க. 12ஐ தரக்கூடிய மீதி 12 வரணும். அதனால ரெண்டையும் நம்ம கழிச்சிருக்கோம். கழிச்சிட்டு இப்போ மிகப்பெரிய எண்ணுனா மீப்போவா காணணும். இந்த ரெண்டு நம்பருக்கு இப்போ கவனிங்க. 1914 மற்றும் 1218 மீப்போவா காண்க. இப்போ முதல்ல இந்த பெரிய எண்ணை சின்ன எண்ணால் நம்ம வகுக்கிறோம். யூக்ளிடின் வகுத்தல் முறையில் தான் நம்ம வகுக்கணும். அதனுடைய ஒரு சூத்திரம் உங்களுக்கு தெரியுமில்ல, ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி. அந்த முறைப்படி நம்ம செய்யணும். இப்போ 1914 1218 வகுக்கிறோம். அப்போ ஒரு தடவை தான் போகும், 1. அப்போ 1218 போட்டாச்சு. இப்போ 14ல் 8 போச்சுன்னா 6 இங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே இப்போ 0 தான் இருக்குது. இங்கேருந்து கடன் வாங்கும்போது 10, 10ல் 1 போச்சுன்னா 9, இங்கே 7ல் 2 போச்சுன்னா 6. சரி, இப்போ அடுத்து கவனிங்க. இப்போ 696 தான் இதனுடைய மீதி. இப்போ இங்கே இதை எடுத்து எழுதணும். இது வகுபடு எண் வகுத்தி ஈவு மீதி எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் பெருக்கி இது கூட்டுனா இந்த நம்பர் வரும். இப்போ இது முதல் ஸ்டெப் செஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 1218 696ஆல் வகுக்கணும். இது ஒரு தடவை தான் போகும், 696. அப்போ 696 போட்டு இப்போ கழிக்கணும். 8ல் 6 போச்சுன்னா 2, இங்கே 11ல் 9 போச்சுன்னா 2, இங்கேருந்து ஒரு நம்பர் போயிடுச்சு. அப்போ 11ல் 6 போச்சுன்னா 5. அப்போ இதான் மீதி, இது ஈவு. 1218 696ஆல் ஒரு தடவை தான் பெருக்கணும். பெருக்கி 522 மீதி. இது ரெண்டு பெருக்கி இது கூட்டுனா இது வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இப்போ அடுத்து 696 522ஆல் நம்ம என்ன செய்யணும், வகுக்கணும். ஒரு தடவை தான் போகும், 522. 6ல் 2 போச்சுன்னா 4, 9ல் 2 போச்சுன்னா 7, 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ மீதி 174, ஈவு 1. அந்த ஸ்டெப்பு தான் இங்கே எழுதியிருக்கோம். 696 ஈக்குவல் 522 பெருக்கல் 1 ப்ளஸ் 174. வகுபடு மேல் வகுத்தி ஈவு மீதி எழுதியாச்சு. அடுத்து 0 வர்ற வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஈக்குவல் முறை 0 வந்த பிறகு தான் நிப்பாட்டணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பு கவனிங்க. 522 வகுத்தாச்சு. இப்போ 522 174ஆல் வகுக்கணும். 3 தடவை போகுது. 3 12, மீதி 1, 3 21, 22, மீதி 2, 1 3 3 5. அப்போ 522 மீதி 0. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோன்னு வகுக்கிறத. அப்போ இதை இங்கே எடுத்து எழுதணும். 522 ஈக்குவல் டு 174 × 3 ப்ளஸ் 0. வகுபடு எண் வகுத்தி ஈவு மீதி 0 வந்துருச்சு. அப்போ இதனுடைய மீப்போவா 1218 மற்றும் 1914 மீப்போவா 174. இதுதான் இந்த கணக்கோட ஆன்சர்.